ராஜி வயது 34. சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் கிளை மேலாளராக பணிபுரிந்தாள். அவளுடைய வாழ்க்கை மிகவும் ஒழுங்கானது. காலை வேலை, மாலை வீடு, வார இறுதியில் குடும்பம். இதுவே அவளுடைய உலகம். அழகும் அறிவும் இருந்தாலும் வாழ்க்கையில் காதலுக்காக நேரம் ஒதுக்கவில்லை. கண்ணன் வயது 27, இளம் தொழிலதிபர். கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தான். தன்னம்பிக்கை, உழைப்பு, நேர்மை ஆகியவை அவனுடைய பலம். ஆனால் வெற்றிகள் அதிகரித்த போதும் மனதில் ஒரு தனிமை இருந்தது. ஒரு நாள் தனது புதிய திட்டத்திற்கான வணிக கடன் தொடர்பாக கண்ணன் ராஜி பணிபுரியும் வங்கிக்கு வந்தான். முதலில் அது ஒரு சாதாரண சந்திப்பாகத்தான் இருந்தது. "உட்காருங்கள் மிஸ்டர் கண்ணன்" என்று புன்னகையுடன் சொன்னாள் ராஜி. கண்ணன் அவளை பார்த்ததும் சில நொடிகள் பேச மறந்துவிட்டான். அவளின் கம்பீரமான தோற்றமும் மென்மையான பேச்சும் அவனை ஈர்த்தது. அடுத்த சில வாரங்களில் கடன் ஆவணங்கள், திட்ட அறிக்கைகள் என பல காரணங்களால் இருவரும் அடிக்கடி சந்திக்க வேண்டியதிருந்தது. ஒவ்வொரு சந்திப்பும் கண்ணனின் மனதில் ராஜிக்கான மரியாதையை அதிகரித்தது. ஒரு நாள் மதிய உணவு நேரத்தில் கண்ணன் வங்கிக்கு வந்திருந்தான். "மேடம், நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையா?" என்று கேட்டான். "வேலை அதிகம், பிறகு சாப்பிடலாம்" என்று சிரித்தாள் ராஜி. "வேலை எப்போதும் இருக்கும், உடல் நலம் முக்கியம்" என்று சொன்னான். அந்த அக்கறை ராஜியின் மனதில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாட்கள் சென்றன. தொழில் தொடர்பான பேச்சுகள் மெதுவாக தனிப்பட்ட உரையாடல்களாக மாறின. குடும்பம், கனவுகள், வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஒரு மாலை அலுவலகம் முடிந்த பிறகு ராஜி தனியாக பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள். திடீரென மழை ஆரம்பித்தது. அப்போது கண்ணன் தனது காரில் அங்கே வந்தான். "ராஜி, நான் உங்களை வீட்டில் இறக்கி விடுறேன்." முதலில் தயங்கினாலும் பின்னர் சம்மதித்தாள். அந்த பயணம் முழுவதும் இருவரும் மனம் திறந்து பேசினர். அந்த நாளிலிருந்து அவர்களுடைய நட்பு இன்னும் ஆழமானது. கண்ணன் இப்போது தினமும் ராஜியை நினைக்க ஆரம்பித்தான். அவளுடன் பேசாத நாள் முழுமையற்றதாக தோன்றியது. ஆனால் தனது மனதில் தோன்றிய உணர்வை சொல்ல அவனுக்கு பயமாக இருந்தது. காரணம் ஒன்றே, ராஜி தன்னை விட 7 வயது மூத்தவள். அவன் காதலை ஏற்றுக்கொள்வாளா, அல்லது அந்த நட்பே முடிந்து விடுமா? ஒரு இரவு தூங்க முடியாமல் இருந்த கண்ணன் இறுதியாக ஒரு முடிவு எடுத்தான். தனது காதலை ராஜியிடம் சொல்ல வேண்டும் என்று. அடுத்த நாள் காலை முதலே கண்ணனின் மனம் பதட்டமாக இருந்தது. பல மாதங்களாக மனதில் வைத்திருந்த காதலை இன்று ராஜியிடம் சொல்லப் போகிறான். அவளை இழந்து விடுவோமோ என்ற பயமும், உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாத நிலையும் அவனை குழப்பின. மாலை வேலை முடிந்த பிறகு ராஜியை ஒரு காஃபி கடைக்கு அழைத்தான். "ஏதாவது முக்கியமான விஷயமா?" என்று கேட்டாள் ராஜி. "ஆமாம், என் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான விஷயம்" என்றான் கண்ணன். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் பின்னர் தைரியத்தை திரட்டி கொண்டு பேச ஆரம்பித்தான். "ராஜி, நான் உங்களை காதலிக்கிறேன்." அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜி அதிர்ச்சி அடைந்தாள். "கண்ணன், என்ன சொல்றீங்க?" "உண்மையைத்தான் சொல்றேன். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்களோட பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷம் தருது." ராஜி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். "கண்ணன், இது சரியா வராது. நான் உங்களை விட 7 வயசு பெரியவள். எனக்கு வயசு முக்கியமில்லை ராஜி, உங்கள் மனசுதான் முக்கியம்." "ஆனா சமூகம், நம்ம வாழ்க்கைய சமூகம் வாழ போறதில்ல." அந்த பதில் ராஜியின் மனதை தொட்டது. இருந்தாலும் அவள் உடனே சம்மதிக்கவில்லை. "எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும்" என்றாள். அடுத்த சில வாரங்கள் ராஜி நிறைய யோசித்தாள். கண்ணனின் அன்பு வெறும் ஈர்ப்பு அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அவன் காட்டிய அக்கறை, மரியாதை, பொறுப்புணர்வு எல்லாம் உண்மையான காதலை வெளிப்படுத்தின. ஒரு நாள் ராஜியின் தாயாருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது.
அந்த செய்தியை அறிந்த கண்ணன் உடனே ஓடி வந்தான். மருத்துவமனை செலவுகள் முதல் மருந்துகள் வரை அனைத்தையும் கவனித்தான். இரவு முழுவதும் அங்கேயே இருந்து உதவினான். அதை பார்த்த ராஜியின் தாயார் மெதுவாக சொன்னார், இவன் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறான் ராஜி. அந்த வார்த்தைகள் ராஜியின் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தன. சில நாட்கள் கழித்து கண்ணனை சந்திக்க அழைத்தாள். கடற்கரையில் இருவரும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தனர். கண்ணன், சொல்லு ராஜி, நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த ஒரு நொடி கண்ணனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக மாறியது. அவன் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. உண்மையாவா? ஆமாம், உன் அன்பு உண்மையானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருவரும் புதிய வாழ்க்கையை கனவு காண ஆரம்பித்தனர். ஆனால் காதல் பாதை எளிதாக இருக்கவில்லை. கண்ணனின் வீட்டில் இந்த உறவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. உன்னை விட வயசு அதிகமான பெண்ணா என்று உறவினர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் கண்ணன் உறுதியாக நின்றான். எனக்கு ராஜிதான் வேண்டும். ராஜியும் பல விமர்சனங்களை சந்தித்தாள். இருந்தாலும் இருவரும் ஒருவரையொருவர் நம்பினர். பல மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தினருக்கும் அவர்களின் காதலின் ஆழம் புரிந்தது. இறுதியாக திருமணத்திற்கு சம்மதம் கிடைத்தது. திருமண நாள் வந்தது. மணமேடையில் ராஜி கண்ணனை பார்த்தாள். கண்ணன் சிரித்தான். இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இனிமேல் உன்னை நான் எப்போதும் சந்தோஷமா வைத்திருப்பேன். அன்று தொடங்கிய அவர்களின் வாழ்க்கை அன்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கையால் நிரம்பியதாக இருந்தது. காலம் சென்றது. ராஜி தனது வங்கி வேலையில் உயர்ந்த பதவியை அடைந்தாள். கண்ணனின் தொழிலும் பல மடங்கு வளர்ந்தது. ஆனால் எல்லா வெற்றிகளுக்கும் மேலாக அவர்கள் மதித்தது ஒன்றைத்தான், அது அவர்களின் காதல். வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதை நிரூபித்த இரண்டு இதயங்களின் அழகான காதல் பயணமாக ராஜியும் கண்ணனும் வாழ்ந்தனர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும்